இந்த வாரம் 10th ஜனவரி அன்னைக்கு உங்களுக்காக 2 இம்பாக்ட்ஃபுல் வெபினார்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காலையில 11 மணிக்கு டிராவல் ஸ்மார்ட் நாட் ரிஸ்கி இன்சூரன்ஸ் பிளானிங் பிஃபோர் யூ பேக். அதை தொடர்ந்து 12 மணிக்கு வாட் ஷுட் இன்வெஸ்டர் டூ டிஃப்ரெண்ட்லி இன் 2026. இந்த 2 வெபினார்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட வீக்கெண்டை ஒரு லேர்னிங் வீக்கெண்டா மாத்துங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், வெபினார்ல பார்க்கலாம். பென்ஷன், ஓய்வூதியம் ஒவ்வொரு ஊழியருக்கும் இது மிக முக்கியமான தேவை. தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த பென்ஷன் கான்செப்ட் என்பது கிடையவே கிடையாது. அவங்க தான் தங்களுக்கு வேண்டிய ஓய்வு கால ஊதியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். பட் அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதிரி இருந்ததில்லை. இதுக்கு முன்னாடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸ்ன்னு ஒரு ஸ்கீம் இருந்தது. அதன்படி கடைசி சம்பளத்தில் பாதியை ஓய்வூதியமாக அரசு வழங்கி வந்தது. அது மட்டுமில்ல, அந்த ஊழியர் இறந்த பிறகு அவருடைய குடும்பத்தில் ஒருவர், அதாவது மனைவிக்கு கூட தொடர்ந்து அவர்களுடைய வாழ்நாளிலும் இந்த ஊதியம் வழங்கப்பட்டது. இந்த ஊதியம் என்பது அரசின் முழு பாதுகாப்பு கொண்ட ஒரு ஊதியம். எக்காலத்திலும் அது கிடைக்கும். ஸோ இதுல ஒரு செக்யூரிட்டி ஆங்கிள் ரொம்ப ஹையா இருந்தது. அதிலிருந்து மாறி என்பிஎஸ்க்கு வரும்போது இது மாறியது. இதுல செக்யூரிட்டி ஆங்கிள் இல்லாம இருந்தது என்பிஎஸ்ல. இன்று புதிதாக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் என்பது. இதன்படி கடைசி சம்பளத்தில் 50% ஒருவருக்கு கொடுக்கப்படும். அதே போல அகவிலைப்படி விலைவாசி உயர்வுக்கு தேவையான மாற்றங்கள் ஆண்டிற்கு 2 முறை செய்யப்படும். அதே போல கிராச்சுவிட்டி உண்டு. இவர்களுக்கு அப்புறம் கூட இவர்கள் வாழ்நாள் முடிந்த பிறகு குடும்ப ஓய்வூதியம் என்பது இவர்கள் வாங்கிய கடைசி பென்ஷன்ல 60% கொடுக்குறாங்க. ஸோ எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா ஊழியருக்கு கடைசி சம்பளம் 100 ரூபாய்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் 50 ரூபாய். ஒருவேளை அவங்க பென்ஷன் வாங்கும்போது மறைஞ்சிட்டாங்கன்னா குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய தொகை 30 ரூபாய். பட் இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, மாத சம்பளத்துல 10% அந்த ஊழியர் தன்னுடைய பணிக்காலத்தில் இந்த திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டும். ஸோ 10% கம்மி ஆயிடும் மாத சம்பளம். பட் எப்படியோ இந்த புதிய திட்டம் கூட அரசு பொறுப்பேற்று ஒரு செக்யூரிட்டியை ஊழியருக்கு கொடுக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த திட்டம் ஓபிஎஸ் விட பெட்டரா? இந்த விவாதத்துக்குள்ள நான் போகவே விரும்பல. என்னுடைய நோக்கம் என்னன்னா, இதை கடந்து ஒரு அரசு ஊழியரை சிந்திக்க வைப்பது. இது மட்டும் பத்துமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமா இதை விட ஒரு பெட்டர் ஊதியத்தை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும்னு நான் பதில் சொல்வேன். எப்பவுமே நம்முடைய வருங்கால தேவைக்கு நாம் எப்போ அதிக பொறுப்பேற்றுக் கொள்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இப்போ அரசு உங்களை 10% ஒதுக்கி மாத சம்பளத்துல குறைத்து அந்த பணத்தை ஓய்வூதியத்துக்கு பயன்படுத்துது. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அஷ்யூர்ட் பென்ஷனுங்கிறது ஒன்று வரப்போகுது. ஆனா இதையும் மீறி உங்களால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய அடிப்படை கருத்து. இதை 99 விழுக்காடு அரசு ஊழியர்கள் செய்ய தவறுகிறார்கள் என்பது என்னுடைய பார்வை. இது மாற வேண்டும். இது மாறினா என்ன ஆகும்? அரசை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய அந்த மனநிலை ஒரு அரசு ஊழியருக்கு மாறும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடும், லைஃப் டர்ன் ஆயிடும், அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெட்டர் ஆயிடும். இதை உருவாக்க எவ்வளவு நாள் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 இயர்ஸ்ல நிச்சயமா ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய ஓய்வு கால ஊதியத்தை அரசு கொடுப்பதை விட அதிகமாக ஆக்க முடியும் என்று நம்புகிறேன். இது எப்படி செய்யறது? தனியாரில் இருப்பவர்கள் எப்படி தங்களுடைய ஓய்வு கால ஊதியத்தை கணிசமாக உயர்த்தி ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபை தன்னம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ, இதையே அரசு ஊழியர்களும் செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை. என்ன செய்ய முடியும்? உங்க ஊதியத்துல 10% பென்ஷனுக்கு போகுதா, இன்னொரு தொகையை நீங்க உங்களுடைய வேரியபிள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸுக்கு ஒதுக்குங்க. முதலீடாக டிஸ்டர்ப் பண்ணாம உங்க ஓய்வு நாள் வரைக்கும், ரிட்டையர் ஆகக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அதை வளர விடுங்க. அப்ப என்ன ஆகும்னாக்கா, நீங்க தனியா உங்களுக்காக உருவாக்கக்கூடிய அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் உங்க பென்ஷனை விட ஒரு பெட்டர் ஃபண்டாக வளர்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன்.
என்ன ரீசன்னாக்கா, பென்ஷன் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அது வளரக்கூடிய அளவு வந்து இன்னைக்கு உங்களுக்கு கேப் ஆயிடுச்சு. என்ன வளர்ந்தாலும் அரசு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகைன்றது இன்னைக்கு நிச்சயப்பட்டிருக்கு. இட் இஸ் ஃபைனலைஸ்ட். அது அதிகரிக்காது. ஆனால் நீங்க தனியாக முதலீடு செய்யக்கூடிய தொகை சரியாக முதலீடு செய்யப்பட்டு உரிய காலத்தில் காம்பவுண்டிங் மூலமாக ஒரு பெரிய தொகையா வளர்ந்துச்சுனாக்கா, உதாரணத்துக்கு நீங்க இன்னொரு 10% தனியா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10% உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக 15-20 ஆண்டுகள்ல வளர முடியும். சப்போஸ் நீங்க 10%க்கு பதிலாக 20% போடுறீங்கன்னு வச்சு, உங்க சம்பளத்துல 20% நீங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸுக்கு போடுறீங்க. அப்போ உங்க லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஓய்வு கால வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் ஒரு வசதியான வாழ்க்கையாக நிச்சயமாக இருக்கக்கூடும். அந்த வசதியான வாழ்க்கையை நீங்களே உருவாக்குவதற்கு இந்த ஒரு காலச்சூழல் ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பென்ஷனுங்கிறது உங்களுக்கு ஒரு பேஸ் இன்கம். அதுக்கு மேல நீங்க இன்னும் ஒரு சப்ளிமெண்டரி இன்கம் 15-20 ஆண்டுகள்ல உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சப்போஸ் இன்னைக்கு உங்களுக்கு 50 வயசு ஆகுதுன்னு, அப்போ நீங்க 10 வருஷத்துல என்ன ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் உருவாக்க முடியுமோ அதை நிச்சயமாக உருவாக்க முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா அடுத்தது ஒரு பே கமிஷன் வரும், ஒரு ஹைக் வரும், உங்க சேமிப்பு வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த சேமிப்பை நீங்க சரியாக முதலீடு செய்து 10 வருஷத்துக்கு காம்பவுண்ட் பண்ணா கூட உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கணிசமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ வந்திருக்கக்கூடிய அஷ்யூர்ட் பென்ஷனை நீங்கள் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்வதோடு அதை கடந்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய காலச்சூழலில் நாம் இருக்கிறோம். நான் இந்த பென்ஷன் ஸ்கீமை விமர்சனம் செய்வதை விட அதை கடந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறேன். நீங்களும் அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். உங்களுடைய அந்த ஒரு எண்ண ஓட்டம் சரியான பாதையில் போச்சுனாக்கா, நீங்க உருவாக்கக்கூடிய ஓய்வு கால வாழ்க்கை இன்று இருப்பதை விட நாளை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.